பூங்குழலி தெற்கு வங்கக்கடல் பகுதியில 36 மணி நேரத்துல உருவாகும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி சற்று முன்னதாகவே உருவானதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியை பொறுத்தவரையில் இது மேலும் வலுவடைந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவோ அல்லது புயலாகவோ வலுப்பெறுமா என்பது குறித்த தகவல்கள் எதுவும் தெரிவிக்கப்படவில்லை என்றாலுமே கூட தமிழகத்திற்கு இதனால நேரடியான தாக்கம் ஒரு நவம்பர் டிசம்பர் மாதங்கள்ல நமக்கு நேரடியாக காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி வலுவடைந்து நம்மை நோக்கி வரும் இல்லையா, அந்த மாதிரியான சூழல் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியில கிடையாது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். கடந்த 3 நாட்களாக தமிழகத்துடைய பல்வேறு பகுதிகளிலும் மிதமான மழையும் ஒரு சில இடங்கள்ல மிக கனமழையும் பெய்திருந்தது நம்ம பார்த்தோம் இல்லையா. அதற்கு காரணம் வளிமண்டல சுழற்சி. இப்போது இருக்கக்கூடிய வளிமண்டல சுழற்சி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்திருக்கிறது. இதனால் தமிழகத்திற்கு நேரடியாக எந்த ஒரு தாக்கமும் கிடையாது அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். இதனால வரும் நாட்கள்ல நமக்கு மிதமான மழை தொடர்வதற்காக வாய்ப்பு இருக்கிறதே தவிர இதனால கனமழையோ மிக கனமழையோ நம்ம வரும் நாட்களை எதிர்பார்க்க முடியாது. மழை பொழிவு பொறுத்த வரைக்கும் நமக்கு மேற்கு வங்கம், பீகார், தெற்கு உள் கர்நாடகா போன்ற இடங்கள்ல நமக்கு கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதோடைய தாக்கத்தின் அடிப்படையில அதே போல அருணாச்சல பிரதேசம், அசாம், மேகாலயா போன்ற இடங்களிலும் நமக்கு இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. இது ஒரு புறம் இருக்க, மற்றொரு புறம் ராஜஸ்தான், குஜராத், ஹிமாச்சல பிரதேசம், பஞ்சாப், ஹரியானா, டெல்லி போன்ற இடங்கள்ல நமக்கு வெப்ப அலை வீசுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில தமிழகத்திற்கு வெப்ப அலைக்கான எச்சரிக்கையும் எதுவும் இதுவரைக்கும் விடுக்கப்படவில்லை. அதே போல கனமழைக்கான எச்சரிக்கையோ அல்லது மிக கனமழைக்கான எச்சரிக்கையோ வானிலை ஆய்வு மையத்தால் விடுக்கப்படவில்லை. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நமக்கு நேரடியான எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தாது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஆனால் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தெற்கு வங்கக்கடலில் நிலவி வருவதன் காரணமாக மீனவர்கள் அந்த பகுதிக்கு செல்ல வேண்டாம், தமிழக மீனவர்கள் அந்த பகுதிக்கு செல்ல வேண்டாம் அப்படின்ற எச்சரிக்கை மட்டும்தான் விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியை பற்றி நாம் கவலைப்பட தேவையில்லை. பூங்குழலி.